இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவங்களால ஒரிஜினல் அசோக்க கூட்டிட்டு வர முடியாட்டி அப்போ என்ன பண்றது? ஒரு பக்கம் பதட்டமாவே இருக்கு. கவலைப்படாத வர்ஷினி, அப்படி ஒருவேளை மிஸ் ஆயிட்டா நான் மனசுல ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன? ஒருவேளை அப்படி ஏதாவது நடந்தா நான் நேரா மேடை ஏறி வந்து உன் கழுத்துல தாலியை கட்டுவேன். யார் தடுத்தாலும் நான் நிக்க மாட்டேன். அது மட்டும் இல்ல, தாலி கட்டிட்டு மேடையிலேயே நமக்குள்ள நடந்த எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்லுவேன். ஐயோ, அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க. அப்புறம் அத்தை இசையக்காவதான் தப்பா நினைப்பாங்க. அக்கா மேலதான் எல்லா பழியும் போயிடும். இல்ல வர்ஷினி, அப்படிலாம் நினைச்சு நினைச்சு நம்ம பயந்தது போதும். நான் உன் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு இசை எதுக்கு அம்மா தப்பா நினைக்கணும்? நம்ம பண்ற எல்லாத்துக்கும் இசை பொறுப்பாக முடியாது இல்லையா? இதுக்கு மேல நம்ம எதையும் மறைக்க முடியாது வர்ஷினி. நீ எல்லாத்துக்கும் ரெடியா இரு. ஒருவேளை எல்லாத்தையும் மீறி அந்த ஃப்ராட் அசோக் என் கழுத்துல தாலி கட்டுற நிலைமை வந்துச்சுன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன் ராகவ். ஏய், முட்டாள்தனமா பேசாத வர்ஷினி. பாரு, நம்ம சேர்ந்து வாழணும். அதுக்காகத்தான் இசையும் விஷாலும் பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க.